ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2174வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் அதனுடைய 18ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற பாட்டிலே நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே என்று தான் சொன்ன நன்மையை மீறி நடந்தபடியாலே திருத்தாயாரானவள் இனி இவளை நல்லது சொல்லி மீட்க நம்மால் இயலாது என்று எண்ணி இனி இவள் போகிற வழியிலேயே சென்று இவள் கருத்தை கேட்போம் என்று நினைத்து, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்க, மகளும் இங்கிருந்து கூப்பிடுவதில் பயனில்லை, ஆகையால் அவன் இருக்கும் இடத்திற்கே போகப் போகிறேன் என்று சொன்னாள். தலை சிறந்த காதலையுடைய ஸ்ரீதேவி பூதேவிகளும் அனுபவித்து முடிக்க முடியாமல் தடுமாறும் அவன் விஷயத்தில் தான் மேல் விழுந்து அனுபவிக்க நினைக்கின்றாளே, இதுவன்றோ தனது பெண்மை நலமாகிற அடக்கத்தை பார்க்காமல் பெற விரும்பும் எம்பெருமானுடைய இனிமையை பார்க்கின்ற இவளை போன்றவர்கள் நிற்கும் நிலை என்று இவளை பற்றி கேட்க வந்தவர்களுக்கு சொல்லுகிறாள் திருத்தாயார். நிறைவழிந்தார் நிற்கும் ஆறு இதுவன்றோ என்று இதுவரையில் இவள் காதல் பரிமாற்றத்திலே தலை சிறந்தவளாய் இருப்பது தனக்கு மிகவும் இஷ்டமானது என்று தான் மறைமுகமாக தெரிவித்து வந்த கருத்தை இங்கு வெளிப்படையாக இந்த பாசுரத்திலே சொல்கிறாள். இப்பாட்டிலே ஓர் அர்த்தத்தை தாயார் வார்த்தையாலே பூர்வபட்சம் முன்னெடுப்பு செய்து மகள் வார்த்தையாலே சித்தாந்தத்தை முடிவு சொல்லுகிறது. முதலில் நம்முடைய அத்தியந்த பரதந்திரமான ஸ்வரூபத்தை உணர்ந்து அதற்கு பின் அந்த ஸ்வரூபத்திற்கு தக்க போகத்திலே இழிய வேண்டும் என்பது தாயாருடைய சித்தாந்தம். தாயார் இப்படி கூறுவதற்கு காரணம் என்ன என்றால், சாஸ்திரங்களில் சொர்க்கம் முதலான ஸ்வரூபத்திற்கு தகாத பலன்களையும் புருஷார்த்தமாக பெறக்கூடிய பேராக சொல்லுகையாலே முதலில் நம்முடைய ஸ்வரூபத்திற்கு தக்க புருஷார்த்தம் இன்னது என்று நிர்ணயித்து கொண்டே அதை அனுபவிப்பதில் எளிய வேண்டும். ஆகையால் ஸ்வரூபத்திற்கு அனுகுணமானதே யோகம் போகம் என்பதே தாயாருடைய சித்தாந்தமாகும். இதை மறுத்து பூர்வபட்சமாக்கி, நீ சொல்வது ஏற்கக்கூடியதல்ல, பெறப்போகிற போகத்தின் சிறப்பை முதலில் நிர்ணயித்து அதற்கு அனுகுணமாகவே நம்முடைய சொரூபத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது எம்பெருமானுடைய திருமேனி அழகையும் ஸ்ரீதேவி பூமி தேவி அவரிடம் ஈடுபட்டிருக்கும் சிறப்பையும் பார்க்கும்போது இத்தகைய தலை சிறந்த போகத்தை பெற விரும்பும் நாம் நம்முடைய அத்தியந்த பாரதந்திர சுரூபத்தை கணிசியாமல் அவனை பெறுவதற்காக நமது முயற்சியிலும் ஈடுபடலாம் என்பதே மகளுடைய சித்தாந்தமாகும். இனி பாசுரத்தை பார்க்கலாம். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியிணையும் கமல வண்ணம். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியிணையும் கமல வண்ணம். பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள். ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும். இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறே. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணமும் கமலவண்ணம். பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும். இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறே. இனி இந்த பாசுரத்திற்குடைய பொருள் பதவுரை பார்க்கலாம். பாவம் செய்தேன் என் ஏர்வண்ணம் பேதை என் சொல் கேளாள். பாவியான என்னுடைய அழகிய வடிவையுடைய பெண்ணானவள் என் வார்த்தைகளை கேட்பதில்லை. திருமேனி கார்வண்ணம் என்னும். எம்பெருமானது திருமேனி கருத்த மேகத்தின் நிறமுடையது என்கிறாள். கண்ணும் கைத்தலமும் அடியிணையும் கமலம் வண்ணம் என்னும்.
அவனது திருக்கண்களும் திருவாயும் திருக்கைகளும் திருவடி இரண்டும் தாமரைப்பூ போன்ற நிறமும் மென்மையும் உடையவை என்கிறாள். பார்வண்ணம் மடமங்கை பத்தர் என்னும் அவர் பூமி பிராட்டிக்கு வசப்பட்டிருப்பவர் என்கிறாள். பனிமலர் மேல் பாவைக்கு பித்தர் என்னும் குளிர்ந்த செந்தாமரை பூவில் பிறந்த பெரிய பிராட்டியார் விஷயத்தில் பெரும் காதல் கொண்டவர் என்கிறாள். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் என்னை அடிமைப்படுத்தி கொண்ட பெருமானுடைய திருவரங்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறாள். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் நீரின் தன்மையுடையவன் எழுந்தருளி இருக்கிற திருநீர்மலைக்கு போகக் கடவேன் என்கிறாள். நிறைவழிந்தார் நிற்குமாறு இது அன்றோ அடக்கம் அழிய பெற்றவர்கள் இருக்கும் நிலை இதுவே போலும் என்கிறாள் திருத்தாயார். இந்த பாசுரத்திற்கான திரண்ட பொருள்: தலைவி திருநறையூரை பாடத் தொடங்கிய அளவில் நீ நினைப்பது ஏன் என்று தாயார் கேட்டாள். அதற்கு பரகால நாயகி, இனி நான் இங்கிருந்து கூப்பிட மாட்டேன், அவன் உறையும் இடத்திற்கே போவேன் என்கிறாள். அது கேட்ட தாயார் ஆங்கு வினவ வந்தவரிடம், இவள் தன் பெருமையை கருதாமல் தானே சென்று மேல் விழுந்து அனுபவிக்க பார்க்கிறாள். பெருமானிடம் காதல் மிக்கவர்களின் நிலை இதுதானோ என்றாள். தாயாரின் கருத்தாவது, நமது இயல்புக்கு ஏற்றதை உணர்ந்து புருஷார்த்தத்தில் இழிய வேண்டும். தலைவியின் கருத்தாவது, நம் இயல்புக்கு உறுதுணையான போகமே விரும்பப்படுவது என்பதாகும். திருமந்திரத்தில் இரண்டாம் பதம் காட்டும் பாரதந்திரியம் தாயாரின் நோக்கமாம். பாவியான என்னுடைய அழகான பெண்ணானவள் என் சொல்லை கேட்கவில்லை. பெருமானது திருமேனி கருத்த மேகத்தின் நிறமுடையது என்கிறாள். அவனது திருக்கண்களும் திருவாயும் திருக்கைகளும் திருவடி இரண்டும் தாமரைப்பூ போன்ற நிறமுடையவை என்கிறாள். அவர் நிலமகளுக்கு வசப்பட்டிருப்பவர் என்றும் தாமரை மலரில் பிறந்த பெரிய பிராட்டியார் விஷயத்தில் பெரும் காதல் கொண்டவர் என்றும் கூறுகிறாள். என்னை அடிமைப்படுத்தி கொண்ட பெருமானுடைய திருவரங்கம் எங்கே உள்ளது என்கிறாள். நீர்வண்ணன் உறையும் திருநீர்மலைக்கே போவேன் என்கிறாள். அடக்கம் அழிய பெற்றவர்கள் இருக்கும் நிலை இதுதான் போலும் என்று திருத்தாயார் கூறினார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை விவரணம் பார்க்கலாம். கார்வண்ணம் திருமேனி. இப்பாட்டாலே தாயார் தன் மகளுடைய சித்தாந்தம், நிர்ணயம், முடிவு இன்னது என்பதை இவளுடைய நிலையை பற்றி கேட்க வந்தவர்களுக்கு நிரூபிக்கிறாள். திரு அஷ்டாட்சரத்திலே முதல் பதமான பிரணவத்தின் அர்த்தத்திலே, ஓம் என்பதின் அர்த்தத்திலே முதலில் ஈடுபட்டு, அதற்கு அனுகுணமாக மூன்றாவது பதமான நாராயணாய என்னும் பதத்தில் ஈடுபட்டவள் அல்லவே இவள். முதலில் நாராயண சப்தத்தின் அர்த்தமான அவன் திருமேனியிலே அல்லவோ ஈடுபட்டாள். இதற்கு காரணம், தீங்கு விளைக்கும் பிராகிருத சரீரமே புருஷார்த்தம் என்றிருந்த என் பெண்ணை தன் திருமேனியை காட்டி அல்லவோ அவன் அந்த பிராகிருத சரீரத்தில் ஈடுபாட்டை போக்கினான். அதனால் நித்தியசூரிகள் அனுபவிக்கும் திருமேனியில் அன்றோ இவள் முதலிலே இழிந்தாள் என்கிறாள். ராமபிரான் என்னுடைய எல்லாவற்றையும் தானம் செய்வது போன்ற இந்த ஆலிங்கனம், தழுவல் மேலோனாகிற அனுமனுக்கு என்னால் இப்போது உரிய காலத்தில் தரப்பட்டது என்று அடிமை செய்த அனுமனுக்கு பரிசாக கொடுத்ததும் தன் திருமேனியை அல்லவோ. கீதா சரமஸ்லோகத்தில் மாசுசக என்னையே சரணமடைவாய் என்று அர்ஜுனனுக்கு அருளியதும், சாரதியாய் நின்று குதிரையை தூண்டும் கோல் கையில் கொண்டு கடிவாளத்தை கையில் பிடித்து சேனைகள் நடமாடுவதால் எழுந்த புழுதி படர்ந்த திருக்களர் கற்றைகளும் கேசபாசங்களும் தானுமாய் நின்ற திருமேனியை காட்டி அல்லவோ பிராபியமான ஸ்வரூபத்தையும் குணங்களையும் வெளிப்படுத்துகையாலே பிராபியத்தின் எல்லை நிலமான திருமேனி என்றோ இவளுக்கு சப்தாதி விஷயங்களில் ஈடுபாட்டை தவிர்ப்பதற்கு உறுப்பாயிருந்தது. அர்ச்சராதி மார்க்கத்தாலே பரமபதத்திற்கு செல்வதும் ஞானம், சக்தி முதலான 6 குணங்களையும் நிறைவாக வெளிப்படுத்தும் பரமபதநாதனின் திருமேனியை அனுபவிப்பதற்காகவே அல்லவோ
இந்த காரணங்களால் முதலில் திருமந்திரத்தின் 3வது பதத்தின் அர்த்தமான திருமேனியின் சிறப்பை கருத்தில் கொண்டு அதற்கு அனுகுணமாகவே முதல் பதமான பிரணவத்தின் அர்த்தமான நமது சொரூபத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பது மகளுடைய கருத்து. கார் வண்ணம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற மூவகைப்பட்ட சம்சாரிக இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படும் தாபங்களை போக்கடிப்பதாய் பிரிவு துன்பத்தில் வருந்துகிறவர்களுக்கு அந்த துன்பத்தை போக்கடிப்பதும் இந்த திருமேனியே அல்லவோ. கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியிணையும் கமல வண்ணம், கருமுகில் தாமரை காடு பூத்து என்று கம்பன் தம் இராமாயணம் பாலகாண்டத்தில் கூறியது போல, கருமுகில் தாமரை காடு பூத்து என்பது போல திருவேணியாகிற மேகத்தின் மேல் முழுவதும் தாமரை பூத்தால் போல் ஆயிற்று. காளமேகம் போன்ற திருமேனிக்கு வர்ண சேர்த்தி அழகை விளைவித்து கொண்டு கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணையும் ஆகிற திவ்ய அவயவங்கள் அமைந்திருக்கிறபடி எம்பெருமானுடைய திருமேனிக்கு வெறும் மேகத்தை உதாரணமாக்க முடியாது. முழுவதும் தாமரை பூத்த ஒரு மேகம் இருந்தால்தான் அதை உதாரணமாக சொல்லலாம் என்பது கருத்து. கருமுகில் தாமரை காடு பூத்து, இது இல்பொருள் ஓமை அணியாகும். கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியிணையும் கமலவண்ணம். எம்பெருமானை அனுபவிப்பவர்கள் அவன் சொரூபத்தில் உள்ள குணங்களாகிய வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம் முதலான குணங்களை முன்னிட வேண்டும். இவள் திருமேனியில் ஈடுபட்டவளாகையாலே அந்த குணங்களை வெளிப்படுத்தும் கண், வாய், கைத்தலம், அடியிணை ஆகிய திருமேனியின் அவயவங்களை முன்னிடுகிறாள். சொரூபத்தில் ஈடுபட்டு எம்பெருமானிடம் இவள் காதல் வயப்பட்டிருந்தால் ஸ்வரூபத்தில் உள்ள வாத்சல்யம், அன்பு முதலான குணங்கள் இவளுக்கு அனுபவிக்க சௌகரியத்தை விளைவிப்பதாய் உபாயமாக கூடும். எம்பெருமான் வடிவிலே ஈடுபட்டு எம்பெருமானிடம் இவள் காதல் வயப்பட்டவளாகையாலே எம்பெருமானின் அவயவங்களும் குணங்களுமே இவளுக்கு உபாயங்களாகின்றன. பொதுவாக நம்மை போன்றவர்கள் சம்சாரத்தில் பயமுண்டாகி தம் ஸ்வரூபத்தையும் பரமாத்ம ஸ்வரூபத்தையும் மறந்து தாம் முன்பிருந்த இழிநிலையையும் மறந்து அது கழிவதற்காக ஸ்வரூப குணங்களான வாத்சல்யம் முதலானவற்றை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை ஆசிரியிப்போம். இவள் அப்படிப்பட்டவள் அல்லல். எம்பெருமானின் திருமேனியில் அழகில் முதலில் ஈடுபட்டவளாகையாலே ரூப வடிவம், ரூப குணங்களை முன்னிட்டு கொண்டு அனுபவிக்கிறாள். கண்ணும் தூது செய் கண்கள் என்கிறபடியே எம்பெருமானிடம் ஈடுபடாமல் இருப்பவர்களையும் கூட அவன் காலில் விழும்படி ஈடுபடுத்தும் கண்களாகையாலே இவையே இவளுக்கு உபாயம். முதலில் எம்பெருமானிடம் ஈடுபாட்டை விளைவிப்பவை இந்த கண்களேயாகையாலே இவையே உபாயம். ஈடுபாடு உண்டானவர்களுக்கு எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாயிருப்பதும் இக்கண்களே. தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை என்று நம்மாழ்வார் எம்பெருமானை அடைந்தபின் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது இந்த கண்ணேயாகையால் இதுவே உபேயமும் ஆகிறது. உபாயமும் அதுதான், உபேயும் அதுதான், வழியும் அதுதான், ஆறும் அதுதான், பேரும் அதுதான். வாயும் அக்கண்ணில் ஈடுபட்டவர்களை நெடுங்காலம் பிரிந்திருந்த வருத்தமெல்லாம் தோற்றும்படியாக நல்ல வார்த்தைகள் சொல்லும் முறுவலும் வாயும். குற்றம் புரிந்த நம்மிடம் எம்பெருமான் திருவுள்ளம் சீற்றம் கொண்டிருக்குமோ என்னும் கூச்சத்துடன் நாம் அவனை அணுகினால் நாம் எக்குற்றமும் செய்யவில்லை என்று நமக்கு நாமே நினைக்கும்படியாயிற்று அவருடைய முறுவல் இருப்பது. நம்முடைய குற்றங்களை மன்னித்தோம் என்று சொல்லாமல் சொல்லுவது இந்த முறுவலே அல்லவோ. கைத்தலமும் தன்னை அணுகினவர்களை கீதா சரமஸ்லோகத்திலே மாசுசக வருந்தாதே என்று சொன்னது போல் அபயம் அருளும் மூலம் கூறும் கை. அதனால் கையே உபாயம் என்று காட்டப்படுகிறது. இதனால் கையே உபாயம் என்பது காட்டப்படுகிறது. அணிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் என்று நம்மாழ்வார் உபாயமாயிருப்பதும் இந்த கையே அல்லவோ.
அடியினையும் அபயம் தரும் அந்த கையை கண்டு பயம் நீங்க பெற்றவர்கள் அனுபவிக்க ஈடுபடும் இடமான திருவடிகளும் படிக்கு அளவாக நிமிர்த்தனின் பாத பங்கயமே தலைக்கணியாய் என்னும் நம்மாழ்வார் அருளிச் செயலின்படி அனைத்தையும் விட்டு அடையத்தக்கதாயிருப்பதும் திருவடிகளே, அனுபவிக்க இனியதாயிருப்பதும் திருவடிகளே. இதுவரையில் அடியார்களோடு முதலில் பேசும் கண்களும் அதை உறுதியாக்கும் முறுவலும் உறவு முறையை உணர்ந்த அடியார்களை மேல் விழுந்து அணைக்கும் கையும் அந்த அழைப்புக்கு தோற்று விழும் திருவடிகளும் அனுபவிக்கப்பட்டன. கமலவண்ணம். இந்த அவயவங்கள் தாமரை போல் உள்ளன என்று தாமரையை உதாரணமாக இட்ட போதிலும் சிறிது நேரத்தில் சருகாக வாடிவிடும் தாமரை சதைக ரூபாய என்று விஷ்ணு புராணம் சொல்வது போல எப்பொழுதும் ஒருபடிப்பட்டதாயிருக்கும் திருமேனியை உடையவனான விஷ்ணுவுக்கு எனப்படும் திருமேனி அவயவங்களுக்கு தகுந்த உபமானம் ஆகாது என்பது மனதில் கொள்ளப்பட வேண்டியது. கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா என்று நம்மாழ்வார் திருமேனி அவயவங்களுக்கு தாமரை ஒப்பாக மாட்டாது என்று அருளி செய்திருக்கிறார் அல்லவோ. பார் வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு. பார்வண்ண மடமங்கை பத்தர், கடலில் முத்தெடுப்பவர்கள் அதில் மூழ்கி அடிவரையில் சென்று முத்துக்கள் நிறைந்த மண்ணை எடுப்பது போல இந்த அழகு கடலை தலைமடையில் அனுபவிக்கும் ஸ்ரீதேவி பூதேவிகளை சொல்லுகிறது. இப்போது இதை சொல்வது இவர்களும் அனுபவிக்க முடியாமல் தத்தளிக்கும் விஷயத்திலே அல்லவோ பரகால நாயகி அனுபவிக்க ஈடுபட்டிருக்கிறாள் என்பதை காட்டுவதற்காக. பார்வண்ண மடமங்கை, பூமியை தனக்கு விட்டு பிரியாத சரீரமாக உடையவளாய், பெண்களுக்குரிய மடம் முதலான குணங்களை உடையவளாய், எம்பெருமானுக்கு பொருத்தமான மங்கை பருவத்தையும் உடையவளான பூமி பிராட்டி. பார்வண்ணம் என்று இவள் பூமியை சரீரமாக உடையவள் என இப்போது சொல்வதற்கு கருத்து அவள்தான் எம்பெருமானுக்கு இனியவளாயிருப்பதோடல்லாமல் அவளுடைய உடலான பூமியில் வாழ்பவர்களும் அவனுக்கு இனியவர்களாயிருப்பவர்கள் என்று தோன்றுவதற்காகத்தான். நம்மாழ்வார் அடியார் அடியார் தம் அடியார், அடியார் தமக்கு அடியார், அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று அவனோடு தொடர்புடையவர்கள் இவளுக்கு வேண்டியவர்களாக இருப்பது போலே இவளோடு தொடர்புடையவர்கள் அவனுக்கு வேண்டியவர்களாக இருப்பார்கள் அல்லவோ. மங்கை யுவா குமாரா, வாலிபம் பொருந்திய இளைஞன் என்கின்ற பருவத்திற்கு தகுதியான பெண் மங்கை. யுவதி யுவதிஷ குமாரிணி, வாலிபம் பொருந்திய இளம்பெண் என்கின்ற மங்கை பருவத்தை உடையவள் இவள் என்பது கருத்து. பத்தர் பஜ சேவாயாம், பஜ என்னும் வினைப்பகுதி வழிபடுதல் அல்லது தொண்டு செய்தல் என்னும் பொருளை தரும். பஜ சேவாயாம் என்கிறபடியே அது தொண்டினை சொல்கிறது. இதிலிருந்து உண்டாகிற பக்தர் என்ற வடமொழி சொல் தமிழில் பத்தர் என்று ஆயிற்று. பத்தர் தான் அவளால் தொண்டு செய்யப்படுபவனாய் அவள் தனக்கு சொண்டு செய்பவளாய் இருக்கும் முறை இயல்பில் அமைந்தது. காதல் வயப்படும் போது இவன் அவளுக்கு தொண்டு செய்யும்படி அல்லவோ இவள் இனிமையிருப்பது. வராக புராணத்தில் சொல்லப்பட்டபடி அவனுக்கு இயல்பாக உள்ள ஆண்மையை திருவுள்ளம் பற்றி இவள் அவனுக்கு சிஷ்யையாகவும் அடியவளாகவும் பக்தையாகவும் இருப்பாள். இவளுடைய பெண்மை நலத்தை நினைத்து அவன் காதல் வயப்படும் போது கிடந்து இருந்து நின்று அளந்து கேளலாய் கீழ்ப்புக்கு இடந்திடும் தன்னுள் சுரக்கும் உமிழும் தடம் பெரும் தோளாரத் தழுவும் பார் என்னும் அடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பவரே. கிடந்து இருந்து நின்று அளந்து கேளலாய் கீழ்ப்புக்கு இடந்திடும் தன்னுள் சுரக்கும் உமிழும் தடம் பெரும் தோள் ஆரத் தழுவும் பார் என்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பவரே என்ற நம்மாழ்வார் திருவாய்மொழியின்படி இவளிடம் அவன் படாத பாடுபடுவான்.
பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு. பெரிய பிராட்டியாரிடம் அவனுக்குள்ள காதல் மயக்கத்தை பார்க்கும்போது பூமி பிராட்டியிடம் இவன் படும் பாடு இவனுடைய சுவாமித்துவத்துக்கு ஒத்ததே என்று சொல்லும்படி இருக்கிறது என்கிறாள். களைப்பை ஆற்றும் குளிர்ந்த தாமரை பூவின் நறுமணமே ஒரு வடிவு கொண்டாற்போல் இருக்கிற பெரிய பிராட்டியாரிடம் மிகவும் மயங்கி இருப்பவர் எம்பெருமான் என்பது பொருள். அல்லி மலர்மகள் போக மயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மான் என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே அவன் அனுபவிக்க முடியாமல் தத்தளிக்கும்படி அல்லவோ இவளுடைய இனிமை இருக்கிறது. பாவம் செய்தேன், இவளை பற்றி விசாரிக்க வந்தவர்களுக்கு இவளுடைய நிலை சிறப்பையே விளைக்கும் என்று தெரிந்திருந்த போதிலும் தாயானவள் என் பாவமே இதற்கு காரணம் என்று அழுவது போல் பேசுகிறாள். இவளுடைய மகளும் இந்த பிராட்டிமார்களைப் போல எம்பெருமானோடு கூட முறைகடப் பரிமாறப் போகிறாள் என்பது இவளுக்கு தெரியுமே. எம்பெருமானிடத்தில் சிறப்பை குறைக்க முடியாது, இவளுடைய ஆற்றாமையும் குறைக்க முடியாது. ஆகையால் அவனிடம் இவள் இப்பாடுபடுவது என்னுடைய பாவம் காரணமாகவே அல்லவோ என்கிறாள். ராமாயணத்திலே நா மந்தராயா என்ற ஸ்லோகத்திலே பரதாழ்வான் கைகேயின் வயிற்றில் பிறந்த பாவமே அனைத்துக்கும் காரணம் என்றது போல இவளை பெற்ற என் பாவமே இவள் இப்பாடுபடுகிறாள் என்கிறாள் தாயார். பாவம் செய்தேன், என் சொல்படி கேளாமையால் எனக்கும் உதவாதவளாய், தான் இப்பாடுபடுகையால் தனக்கும் உதவாதவளாய் இப்படி ஒரு பெண் பிள்ளையை பெற்றுவிட்டேனே என்கிறாள் திருத்தாயார். இவள் இப்பாடுபடுவதற்கு காரணம் தன் பெருமையை உணராமையாலேயே என்கிறாள் மேலே. ஏர்வண்ண என் பேதை, அழகிய வடிவையுடைய என் பேதை, என் பெண். இவள் தன் பெருமையை உணர்ந்திருந்தாளானால் இவள் படும் பாட்டை அவன் அல்லவோ பட வேண்டும். இவள் வடிவழகை கண்டு அவன் பட வேண்டிய பாட்டை அல்லவோ அவன் வடிவழகை கண்டு இவள் பட்டு கொண்டிருக்கிறாள். ஏர்வண்ண என் பேதை, அவனுடைய கார்வண்ணம் இவளுடைய எழுச்சியுடைய நிறத்திற்கு ஒப்பற்றது, ஒப்பு அல்ல. மேகத்தை ஒரு உதாரணமாக சொல்லும்படி அல்லவோ அவன் வடிவழகு இருப்பது. அழகிய வடிவு என்று சொல்லுவதொழிய இவளுடைய வடிவிற்கு உதாரணமே இல்லை அல்லவா. வடிவு இணையிலா மலர்மகள் என்று பெரிய பிராட்டியார் சொல்லப்பட்டார் அல்லவா. பிராட்டிக்கு எம்பெருமான் இனிமையாயிருப்பான், அவனுக்கு இவள் இனிமையாயிருப்பாள். இந்த இருவருமான தம்பதியை அனுபவிக்கும் சிறப்பு உண்டு ஸ்ரீ பூமி பிராட்டிக்கு. அதனால் அவளுடைய வடிவு அவர்களுடையதை விடச் சிறந்திருக்கும். எம்பெருமான், பெரிய பிராட்டியார், ஸ்ரீ பூமி பிராட்டியார் என்னும் மூவரையும் அனுபவிக்கும் ஏற்றம் உண்டு இவளுக்கு, பரகால நாயகிக்கு. ஆகையால் இவளுடைய போகம் பூமி பிராட்டியாருடையதை விடச் சிறந்திருக்கும். ஆகையால் இவளுடைய அழகு பூமி பிராட்டியாருடைய விட சிறந்திருக்கும். போகம் சிறக்க சிறக்க அழகு அதிகரிக்கும் அல்லவோ. அதனால் பூமி பிராட்டியை விட இவளுடைய அழகு இவள் போகம் சிறந்திருக்கும் என்கிறாள். என் பேதை, என் மகள், அவர்கள் பிறக்காதவர்கள், பிறப்பிலிகள். என்னுடைய சிறந்த குடியில் பிறந்த இவளுக்கு அவர்களுக்கு இல்லாத பிறப்பினால் உண்டான சிறப்பு உண்டல்லவோ. பின்னைகொல், நிலமாமகள்கொல், திருமகள்கொல் என்று மூவரையுமே ஒப்பாகச் சொன்னதில் திருப்தியடையாமல் பிறந்திட்டாள் என்று அவர்கள் மூவரிலும் மிகுந்தவளாக சொல்ல வேண்டும்படியாக அல்லவோ இவளுடைய பிறப்பால் வந்த சிறப்பு இருப்பது. உன்னுடைய மகள் ஆகையால் உனக்கு அடங்கியவளாக அல்லவோ இருக்க வேண்டும். பாவம் செய்தேன் என்று நீ கூற வேண்டுமா? நீ அவளை அடக்க வேண்டாமா என்னும் கேள்வி எழ, என் சொல் கேளாள், நான் அவளை அடக்கும் நிலை போய்விட்டது என்கிறாள் தாய். நீ அவன் வர பார்த்திருக்க வேண்டுமே ஒழிய இப்படி அவனை அடைவதில் வேகத்தை காட்டக்கூடாது என்று நன்மையை சொன்னால் அவள் கேட்க மறுக்கிறாள். சேர்ந்திருந்த போது அவன் சொல்லை கேட்டவளாகையாலே என் சொல்லை மதிக்கவில்லை. அவன் சொல்லும் சொல் என்ன என்றால், என்னை ஒருவனையே உபாயமாக பற்றுவாய் என்னும் சரம ஸ்லோகமாகும். மாம் ஏகம் சரணம் பிரஜ, மாம் ஏகம் சரணம் பிரஜ, சர்வதர்மான் பரித்யட்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று சரம ஸ்லோகத்திலே சொல்லுவான். அந்த வார்த்தையை கேட்டவளாகையாலே அவன் வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்னும் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னிடமும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருந்ததாகில் அதை செய்து அவன் வரும் வரை
நான் பொறுத்திருக்கலாம். இப்படி என் தலையில் ஒரு செயலை வைத்து அவள் வார்த்தை சொல்லாமையாலே நான் அவளை பெறுவதற்கு ஆர்வம் காட்டுவதில் தவறில்லை என்பது தலைமகளின் கருத்து. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் பொறுத்திருக்க வேண்டும் என்று நான் சொன்ன வார்த்தையை கேட்காதது மட்டுமல்ல, அவன் இருந்த தேசத்திற்கு போக வழி கேட்கத் தொடங்கினாள். என்னை தன்னை அல்லது வாழ முடியாதவளாக ஆக்கினவனுடைய கோயிலுக்கு போக வழி எங்கே என்று கேட்கிறாள். எங்கே என்னும் நான் சொன்ன நன்மையை மதிக்காதது கிடக்கட்டும், அவன் இருக்கும் இடம் போவதற்கு வழி எப்படி என்று என்னையே கேட்கிறாள். நீ எனக்கே ஆனவள் என்று அவன் இவள் பதறாமல் இருப்பதற்கு தனக்கும் அவளுக்கும் உள்ள உறவை சொல்லி போனான். இந்த வார்த்தையையே இவளுக்கு அவனை பெற வேண்டும் என்னும் வேகத்தை உண்டாக்கி பதறுவதற்கு காரணமாயிற்று என்கிறாள். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு போவது திருநீர்மலை வழியாக என்கிறாள். இவள் தன் அறிவு முதலான பெருமைகள் அழிய பெற்றாள் என்பது இதிலிருந்து விளங்குகிறது என்கிறாள் தாயார் அடுத்த தொடராலே. இவளுடைய பிறந்த இடமான திருக்குறையூரிலிருந்து புறப்பட்டு வடக்கே இருக்கும் திருநீர்மலை வழியாக தெற்கே உள்ள திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு போக வேண்டும் என்கிறாள். இவள் போகும்போது இடையில் தங்குமிடம் ஒரு திருப்பதியாய் இருக்க வேண்டும் என்பதே அவளது நியமம். அது கோயில் செல்லும் வழியில் நடுவில் உள்ள திருப்பதியாய் இருக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. சிலருக்கு எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம் வழிநடைக்கு கட்டுச்சோராய் இருப்பது போலே இவளுக்கு திருப்பதிகளே வழிநடைக்கு கட்டுச்சோராய் இருக்கின்றன. வழிநடையிலே திருப்பதிகளிலே தங்கி அல்லது இவள் போக மாட்டாள் அல்லவோ. திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு திருநீர்மலை வழியாக போக வேண்டும் என்னும் சொல்லும்படி அல்லவோ இவள் கலங்கி இருக்கிறாள். நிறைவழிந்தார் நிற்குமாறு இதுவன்றோ. தன்னுடைய அத்தியந்த பாரதந்திரமான சொரூபத்தை பாராமல் பெறப்போகிற பகவத் விஷயத்தின் இனிமையை பார்க்கிறவர்களின் நிலை இப்படித்தான் இருக்குமோ. இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறு. இந்த நிலை நமக்கு தெரியவில்லையே ஒழிய அவள் நிற்கும் நிலை இப்படித்தானே இருக்கிறது என்கிறாள் தாய். பெறப்போகிற போகத்தின் இனிமையை கண்டவர்களுக்கு அதை பெறுவதில் வேகத்தை காட்டுவதல்லவோ ஸ்வரூபம். பெறப்போகிற பகவத் விஷயத்தின் சிறப்பையும் உபாயமாகிற அவன் தம்மிடம் எதையும் எதிர்பாராதபடி சித்தமாயிருப்பதையும் நெஞ்சில் கொண்டவர்கள் நிலை இதுவன்றோ என்பது தலைமகள் கருத்து. தாய்மாராகிற நமக்கோ பகவத் விஷயத்தின் சிறப்பிலும் அறிவில்லை. உபாயம் எதையும் நம்மிடம் எதிர்பாராதபடி சித்தமாயிருப்பதையும் நாம் அறியவில்லை. நம் சொரூபம் அத்தியந்த பாரதந்திரம் என்பதை மட்டுமே கண்டோம் என்கிறாள் திருத்தாயார். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் திருவரங்கம் பெரிய கோயில் 2 ஆற்றுக்கு நடுவிலே இருக்கையாலும் திருநீர்மலை சுற்றிலும் நீர் சூழப் பெற்ற பம்பர் குளத்தின் நடுவில் இருக்கையாலும் நம்பிள்ளை இப்பெண் பிள்ளை ஆற்றிலே கெடுத்து குளத்திலே தேடுகிறாள். இதுவன்றோ நிறைவு அழிந்தவர்கள் நிற்கும் நிலை என்று ரசமாக அறிவித்து போவாராம். ஒரு பெறப்போகிற போகத்திற்கு அனுகுணமாகவே தன் ஸ்வரூபத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது ஆழ்வார்களுடையவும் ஆண்டாளுடையவும் சித்தாந்தம். அதனாலேயே திருப்பாவையில் கண்ணனுக்கு இடைப்பெண்களோடு சேர்த்தி உண்டான போது ஆண்டாளுக்கு இடையுடையும் இடை முடியும் இடைப்பேச்சும் உண்டாயிற்று. நாச்சியார் திருமொழியில் கார்த்தன் என்னும் பாட்டில் பத்த விலோசனத்தில் கண்ணனுக்கு ரிஷிபத்தினிகளோடு சேர்த்தி உண்டான போது அவர்களைப் போலே ஆசாரம் மிக்கவளாய் மடிசார் உடுப்பவளாய் அவனுக்கு சோரிட ஆண்டாள் ஆசைப்பட்டாள் என்று நயம் மிகுந்த உரையை அருளுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதனால் தான் அவர் வியாக்கியான சக்கரவர்த்தி. பாசுரத்தை மீண்டும் அன்வயிக்கலாம். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ண மங்கை பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறே. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர்
பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன், ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளால், எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், நீர் வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும், இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.